என்ன இருக்கு? யானை இருக்க மாதிரி இருக்கா? யானை வருதா? ஐயோ ஆத்தாடி ஒரு இடி இடிச்சு. தம்பி கீழே இறங்கு. உட்கார்ந்தீனா உன் பையனை நீ அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாது. நாத்தனாரே நீ பின்னாடி உட்காருங்க, இறங்க. முன்னாடி உட்காரங்க. சரி, எங்க பையனை வச்சுக்கோங்க, எங்க பையனை நாங்க வச்சுக்கிறோம், நீங்க இறங்குங்க வாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. முன்னாடி உட்காந்துட்டு வாந்தி எடுக்கிறதுக்கு இறங்கு முத. கர்ம கர்ம மனுஷனாடா நீங்க எல்லாம். இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த அம்மா பின்னாடி அது வாங்கிக்கடி, இது 3500 தாண்டி. ஆமாடி, பாக்குறவங்க உன்னை சீப்பா நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் கொடுமையா இருக்கு. எல்லாரும் வீட்லயும் இப்படிதான் பேசுவாங்க. நீங்க என்ன பேசுறாங்கல்ல? இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? அதுங்களும் அப்படிதான் பேசுறாங்க. கரெக்ட். நேத்து மகிழ்னி மிருதுனி காலையில எப்போ வரீங்க? நான் ரெடி ஆயிட்டேன்டி, நாங்க லக்கேஜ்ல எடுத்து வச்சிட்டோம்டி, நீ எடுத்துட்டு வாடி. என்னடி இன்னும் வரல? யார்கிட்ட பேசிக்கிட்டு? மிருதுனிட்ட காலையில கிளம்பி வரணும்ல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. வந்த உடனே அமேசான்ல அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு சொல்லிட்டு தான் பேசுறது. அம்ச இது நம்ம 6 பேர் போறது 2வது ட்ரிப்பா? 3வது போறது. 2வது நம்ம 6 பேரு நம்மளாம் போறது சொல்றேன். இப்பதான் அப்பா கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பண்ணாங்க. ஆனா நம்ம மறதனால ஜீப்ல சுத்தணும் பாருங்க, அது நல்லா இருக்கு. நல்ல வேலைப்பா, யாரும் பாக்கல. ஓடிமெட்டு வரைக்கும் ரோடு இப்படிதான் இருப்பாப்ல, ஓடிமெட்டுக்கு அப்புறம் சுவிட்சர்லாந்து மாதிரி இருப்பாப்ல. எனக்கு சிரிப்பே வரல. ஃபாரினர் வந்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமா, அங்க உள்ள மலைகள்ல உள்ள டீ எஸ்டேட் இல்ல, ஏதோ தேவங்குளங்கம்மா. ஆமா ஆமா, ஏதோ தேவகுலமா இருக்கும். கொடைக்கானலுமே ஏதோ ஒரு இவர் தானே ஃபாரினர் தானே கண்டுபிடிச்சது. பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்துல உள்ள இவன் நம்மள விட மோசம் போல. என்ன பிரியா வாயில இருந்து இந்த சவுண்ட் வருதுன்னா அது டேஞ்சரா குறிக்கும்ல. என்ன ஆச்சு, என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொன்னாலே எச்சியை முழுங்குறா அப்படின்னு அர்த்தம். வண்டி ஒரு 4 தான், அந்த ஒரு 4 கலக்குச்சு அதுக்குள்ள அப்படின்றானா எச்சியை முழுங்கிட்டு இருக்கான், அப்படி முழுங்குவான். எங்க போனாலும் தைலம். என் பொண்டாட்டி எல்லாம் தைலம் எல்லாம் செத்துருவா, நான் இல்லாம கூட இருந்துருவா. ஆனா அவளால தைலம் இல்லாம இருக்க முடியாது. ஆமா, தேய்ச்சிட்டு தூங்குனாலாம் இல்ல மாமா, இல்ல மாமா, இவ தேய்ச்சா கூட பரவாயில்ல மாமா. என்ன தெரியுமா பண்றா, அதை எடுத்துப்பா, இந்த இப்படி ஒரு தொட்டுட்டு அவ்வளவுதான். இதுக்கு பேரு தைல தேய்க்கிறதே கிடையாது, நீ உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற. தைல உண்மையிலேயே ரொம்ப தலைவலிக்கிறவங்க நல்லா எடுத்து நல்லா இப்படி அப்பி அப்படி பண்ணுவாங்க. நைட்டு இப்ப என்னன்னா 10 மணிக்கு தூங்குறானா அப்பயும் வந்து அதை எடுப்பா, மூக்குப்பிடி போடுற மாதிரிதான் அப்படி பண்ணுவா. அடுத்து நைட்டு திடீர்னு எப்பயாவது பாத்ரூம் போறதுக்கு எந்திரிப்பா, போயிட்டு வந்து மறுபடியும் பண்ணுவா அதை. மூக்குப்பிடி கிளவி இருக்கு. ஆமா, இது தைல கிளவிகள் இல்லைங்க, தைல கிளவியா இருக்கு. ஏப்பா அந்த கோடாரி தைல வாங்கி 2 hours later. போற வழியிலேயே ஒரு சூப்பரான ஃபால்ஸ் ஒன்று இருக்கு, அதான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சும்மா போய் பார்ப்போம். பாத்தியா வெளியே வந்தோன்னு குளிருது பாத்தியா, இந்த குளிர்ல எங்க போய் நம்ம ஃபால்ஸ்ல குடிக்கிறது. அப்படி பொத்திட்டு நில்லையா ஓரமா? ஒன்னும் பெருசா இல்லடா. இன்னும் போடிமெட்டே ரீச் ஆகல, அதுக்கு முன்னாடியே வந்து இங்க சூப்பரா ஒரு ஃபால்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. கூட மேல கூட வச்சு கூடலூர் போற வேலை. போற வழியிலேயே கீழே இருந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்கும், அதுக்கு ஒட்டியே வந்து இந்த ஃபால்ஸ் இருக்கு. நல்லா சேஃபாகவும் இருக்குங்க. ஃபேமிலி எல்லாம் கீழே இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு அங்கே போயிட்டு கீழே போற மாதிரி இருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக குளிக்கல, ஏன்னா நாங்கள் ரெசார்ட்லேயே வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்க மாதிரி தான் அப்பா புக் பண்ணியிருக்காங்க. அதனால அங்கே போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கேயே நல்லா தண்ணி வருதுன்னா கண்டிப்பா நாளையும் வந்து நல்லா வேற லெவலில் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே கிளம்பலாம். ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா டைம் 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 2 மணிக்கு செக்இன். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு மூணாருக்கு. சிண்டு குளிப்போமா? சிண்டு குளிப்போமா? ஆடா குளிப்போண்டா. அதாவது எல்லா ட்ரிப்பு போற கேங்லையும் ஒரு 2 பேர் இப்படி இருப்பாங்க. வருவாங்க, கார்லயே உட்காந்துப்பாங்க, ரூம்லயே இருந்துப்பாங்க, காரை விட்டு கீழே இறங்க மாட்டாங்க. அவங்களோட இது என்னன்னா வாந்தி எடுக்க மட்டும் தான் என் பொண்டாட்டி எல்லாம் எப்பயுமே கீழே இறங்குவா. ஏன்னா புருஷன் வந்து அப்படியே அங்க போனா டூருக்கு போனோம்னா அப்படியே
இல்ல காலையில எழுந்துச்சு கிளம்பி ரெடியாகி நிற்பேன். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் வந்து இந்த ட்ரிப்பு போறத கான்செப்டே வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. பிளஸ் எங்க அப்பாவும் அப்படிதான். போனா காலைல 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பி சுத்தி பார்க்க போயிடணும் அப்படி இல்ல. எல்லா அப்பாவும் அப்படிதான். ட்ரிப்பு போறது மாமா ரிலாக்ஸா இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம ஊர்ல ஓடிக்கிட்டே இருக்கோமே, இங்க போனா கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுதான் ரெசார்ட்டை புக் பண்ணி அங்க போறது. ரெசார்ட்டை புக் பண்ணிட்டு ஊரா போய் சுத்துறது அது வந்து இது கிடையாது. அப்ப அது நம்ம ஊர் சுத்துறதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போகணும். அதுக்கு வந்து நம்ம ரெசார்ட்டை புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டவுனுக்குள்ள நார்மலா ஏதாவது நல்ல ஹோட்டல், நார்மலான ஹோட்டல் இருந்தா அதை புக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஊர் சுத்தணும்னா லாஜிக் இருக்கு. ரெசார்ட் பிரம்மாண்டமாவும் புக் பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டோம், வெளியும் போய் ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டோம். பிளஸ் அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் ஆகுது. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போயிட்டு வந்து அவசரமா கிளம்பி ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனாலதான் இந்த தடவை நாங்க வந்து 2 நாள் போறதுனா போவோம் அப்படின்னு முடிவு பண்ணது. 2 days பிளான போட்டுக்கிட்டே நான் அதான் நான் போயிட்டு உடனே கிளம்பி வர்றது. ஆமா போடுங்க. இல்ல யூஸ்வலா நாங்க போய் 1 நாள் தான் போவோமா, போயிட்டு அதுலயும் அவசரமா கிளம்பி எங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே போயிருவோம். ஒன்னும் சுத்தி பார்க்க போகணும் இல்ல அப்படின்னா ரெஸ்ட் எடுக்க போகணும். இன்னைக்கு நம்ம எனக்கு தெரிஞ்சு போய் ரெஸ்ட் தான். ஒரு சில ஜீவன்கள் இருக்கு, அதுல சண்முகம் ஒரு ஜீவன். அவளுக்கு இயற்கை பிடிக்காது. ஆத்துல ஃபால்ஸ்ல குளிக்க மாட்டா, ஆத்துல குளிக்க மாட்டா, ஸ்விம்மிங் பூல்லயே குளிக்க மாட்டா. அதுலயும் கெஞ்சனும் நம்ம பிடிச்சி இழுக்கணும் வாடி அப்படின்னு. குளிரும் குளிருதுலாம் நீங்களாம் எதுக்கு ஹில் ஸ்டேஷன் வரீங்கன்னு கேக்குறேன். இப்ப கொடைக்கானலுக்கு போறோம்யா, நாங்களே இதெல்லாம் போவோம்ல, போய் சொல்லிட்டு போவோம்ல, ஹனிமூன் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல. ஆமா, எங்களை விட்டுட்டு போயிருவீங்க. போய் சொல்லிட்டு போறோம்ல, ஹனிமூன் போறோம். நாங்க கூப்பிட்டா காசு இல்லைன்னுவீங்க. ஐயோ ஐயோ, அது மேல அந்த கவர் தான் போறதுலாம் வந்து இவரு உடனே ஹனிமூன் மாதிரி தான் அவர் போகணும்னு நடப்பாரு. உடனே புருடா விட்டுக்கிட்டு ஹனிமூன் மாதிரி தான் போறோம், இல்லன்னு சொல்லல. அங்க போயிட்டு சில்னேஷ் அந்த ரெசார்ட்டுக்கு வெளியில கொஞ்சம் உலகத்திலேயே ஒரு 25 ஹனிமூன் போன கப்பல் இந்த கப்பலா தான் இருக்கும். 25 வருஷமா ஹனிமூன் போறாங்க. 40 வருஷம் 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் ஹனிமூன் போவோம். ஆனா கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆகி ஹனிமூன் போகாத ஒரே கப்பல் நானும் சண்முகம் மட்டும்தான். அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். கடைசி காலத்துல லியோல இருக்க மாதிரி காஷ்மீர், மூணாறு, கொடைக்கானல் இந்த மாதிரி ஏதாவது ஊர்ல செட்டில் ஆகலாம் இருக்கேன் நான். நல்லா இருக்கும்ல. நீங்க சதீஷ்குமார் தானே? சதீஷ் சண்முகம் தானே? நீங்க பேசுறீங்க. சதீஷ் சண்முகம் இல்ல. ஆமா, லியோன்றவன் செத்துட்டான், நான் லியோ இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பிரியா உங்க கேஸ் என்ன இறங்கும் போதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க, ஏறும் போது தானே எடுப்பாங்க பொதுவா. இல்ல எப்படியும் 3ஆவது போறதுக்குள்ள இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பம்பு செட்டு போய் காலைல சாப்பிட்ட பொங்கலா தேவு எப்பரா இருக்கு கொடைக்கானல்? போங்க, எனக்கு ஒரே வெக்கமா வருது. மயில் நீ நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா? என்ன கேட்டாலும் ஊன்ற குதிப்போமா? குதிப்போமா? பார்த்தா அந்த காம்பினேஷனை பாருங்க, ரெண்டுமே ஒழுங்கா பல்லு வளர்க்காது, அது 2 ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒரு வழியா ஒரு 20-25 நூடுல்ஸாவது போயிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு மட்டுமே போட்டு கிளம்பியாச்சு. நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், நார்மல் நூடுல்ஸ், பிரெட் ஆம்லெட். மேப்பா உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். மேப் போடல, இடமே தெரியாது, எங்க போறோம்னு தெரியாது. எங்க போடணும்ப்பா சொல்லுங்க, போடுறோம். எங்க போடணும்? ஓ, எங்க போறோம்னு தெரியாம தான். போட்றவா? ஏய், காந்தலூர். காந்தலூர் எங்கேயோ இருக்கு, நம்ம போறது ஆனக்குளம். மதிய சாப்பாடு எங்கேயே முடிச்சாச்சு சைலண்டா. யாருக்கும் பசிக்காது, இனிமே நைட்டு தான் பசிக்கும். அது வரைக்கும் நமக்கு நல்லது. மொத்தத்துக்கு 560 ரூபால எல்லாருக்கும் மதிய சாப்பாடை முடிச்சு விட்டோம். 2 hours later. ஓகே, ஸோ ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனைக்குளம் அங்கே தான் வந்து நம்ம ரெசார்ட்டு அப்பா புக் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இங்கே வந்து மூணார் வந்துட்டு சில கைடு, இந்த ஜீப் சஃபாரி அவங்களாம் வந்து சில பேக்கேஜஸ் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஆனைக்குளம் ஒரு பேக்கேஜாக இருக்கும். ஏன்னா இது நாங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் தனியாக எல்லோரும் மூணார் வந்தப்பையும் அதில் இந்த பேக்கேஜ் இருந்தது. இந்த ஆனைக்குளம் நாங்கள் வந்திருக்கோம். அதாவது ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும், ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் நின்று பார்த்தோம்னா அந்த ஆற்றுல வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ் வந்து தண்ணி குடிக்கும். அதனால் அதுக்கு ஆனைக்குளம் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க போல். ஸோ அதே ஏரியாவில் வித்தின் நாங்கள் இப்போ நடந்தே போயிடலாம் அந்த இடத்துக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 500 மீட்டர்ஸ் கூட இல்லாது. அதுக்கு பக்கத்தில் எலிஃபேண்ட் பட்ஸா? ஆமாம், PUTS அப்படின்னா பட்ஸ் தான். ரிவர் வேலி ஹட் பை அண்டாரா
அப்படின்ற அந்த ஒரு ரெசார்ட்டில் தான். இது வந்து அந்த ஏ ஃப்ரேம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த டைப்பு ரெசார்ட்டு. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது ஒவ்வொரு மாதிரி காட்டுறேன். மேபி நீங்கள் ஃபேமிலியாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ல. இந்த சீரிஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தது. இப்போ தான் இது கொஞ்சம் ரெகுலராக பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடச்சிருக்கு. அப்பப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ஃபேமிலியாக நீங்கள் வந்து போயிட்டு சேஃபாக என்ஜாய் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து மூணார்லேருந்து லிட்ரலி 35 to 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலு. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து தான் இது இருக்குது. ஆனால் வெயில் சும்மா பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. மதுரையில் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மூணார் வந்தால் மூணாரில் அதோட பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஹவ் வாஸ் த ட்ராவல்? வாமிட்டிங், ஈட்டிங் அப்படியே போச்சா? டயர்டிங். ஆமாம், இப்போ போயிட்டு தூங்கிடுவேன். அதுக்கு தான் நீ வந்திருக்க. ஆனால் இங்கே அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு தூங்குறது தான் இது ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நீ எங்கே சுற்றி பார்க்க போனாலும் ரொம்ப தூரம் போகணும். ஆக்சுவலி எல்லாமே ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து ரிவர் போயிட்டுருக்கு. பக்கத்துலேயே அந்த ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த ஆற்றுல தான் வந்து எலிஃபண்ட்ஸ் தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க. எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா? ஆய் வருதா மாமா? ஆயா என்னடா கழுவிட்டு வந்துருங்க அப்படியே அங்கே. நம்ம ரூமுக்கு போகலாமா? நோல நாங்கள் கீழே படுத்துக்கிறோம்ல, நீ மேலே படுத்துக்கோல. எங்களுக்கு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைங்க இறங்கி அவங்க அப்படி இல்லை, அங்க போய் படுத்துருவாங்கல்ல. அவ்வளோ பெரிய வாய். இந்த தேவுல இருக்கான்ல, தேவுல வருவான்ல, அவன் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இங்கே வந்துருவான்ல. அதனால நாங்கள் 3 பேரும் இங்கே படுத்துக்கிறோம்ல, நீங்கள் 2 பேரும் மேலே ஏறி படுங்கல, நல்லா படுங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அண்டாக்கா கசும் அபுக்கா குக்கும்னு இருக்கு மேலே. ஏய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அந்த அம்மாக்கு இப்போ காலைல விடியும் போது இந்த சூரியனை பார்த்து விட வேண்டும். அப்ப முடியவே முடியாது, நீ மேலதான் படுக்கிற. அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா. என்ன சொல்றேன், மேல இருந்து பெட் எடுத்து கீழே போட்டு போகணும். போடுவேன் நல்லா. வந்து நானும் ஷண்மும் ஒரு மொரட்டு தூக்கம் போட்டோம் பாருங்க. 8 மணிக்கு எந்திரிச்சிருக்கோம். 8 மணிக்கு எந்திரிச்சிருக்கோம். இப்போதான் நல்லா அது ரிலாக்ஸாக இருக்கு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம். எஸ், எனக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இந்த ரூமுக்கு வந்து 2 ஹட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. டோட்டலாக 2 நாளைக்கு 27,000 கிட்ட போட்டிருக்காங்க. நான் பில்லு கூட பக்கத்தில் அட்டாச் பண்ணுறேன். இந்த அமௌண்ட்டுக்கு ஒருத்தர் 27,000க்கு ஒருத்தர். ஏன்னா ஸ்விம்மிங் பூல் கிடையாது, ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கும் போகிறதுக்கான வழி இல்லை. அந்த ஆறு பக்கத்தில் ஓடுது, இப்போ கூட சவுண்டு கேட்குது. ஆனால் அங்கே போகிறதுக்கு வசதி இல்லை. சும்மா இந்த ஸ்டே அவ்வளோதான். டிவி ரிமோட்டை பூரா உடச்சி வச்சுருக்காங்க எங்கள் ரூமில். ஸோ டிவி ஆனே பண்ண முடியல எங்கள் ரூமில். இந்த ரூமில் டிவி ஓடுது, ஆனால் எல்லாமே ரீசார்ஜ் பண்ணல. இது யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். பட் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாத இடத்துல அட்லீஸ்ட் டிவி ஆச்சும் ஆனில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கியமாக நாங்கள் வரப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. நாங்களாம் வந்து அப்படியே உள்ளே வந்துட்டு இதான் இந்த ரூமாக தான் இருக்கும் அப்படின்னு குத்து மதிப்பாக வந்துட்டோம். ஒய்ஃபை எப்போ கரைச்சிட்டு யாரை பிடிச்சிங்க? இது என்னன்னா இங்கே வந்து டவர் எடுக்கலை, அவங்க இது பண்ணால் தான் எடுக்க முடியும். இங்கே ஆளும் இல்லாததுனால ரொம்ப நேரமாக யாரையுமே ரீச் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தோம். ஓகே சார், ஸோ சாப்பிட்டாச்சு நல்லபடியாக. 2 நைட் ஸ்டே 3 டேஸா அந்த மாதிரி. நாங்கள் இன்றைக்கி வந்து 4 மணிக்கு செக்இன் ஆனோம். 2 மணிக்கு செக்இன் ஆகிடலாம். நாங்கள் 4 மணிக்கு மேலே தான் ஆனோம். இன்றைக்கி வந்து சண்டேவா, டியூஸ்டே மார்னிங் 11 AM செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 27,000. இந்த இது ஹட்டு அண்ட் அப்பா அம்மா இருக்க அந்த ஹட்டு, அங்கே 3 பேர் இருக்காங்க, இங்கே நாங்கள் 4 பேர் இருக்கோம். பட் ஆனால் இந்த பெட்டில் வந்து லிட்ரலி ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணலாங்க. நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் இருக்க ஃபேமிலினா ஒன்றே போதும் உங்களுக்கு. ஒரு 6 பேர் இருந்தாலுமே 1 போதும். அதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கலாம். 2 இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரிப்பா வரீங்க அப்படின்னா இது நல்லா இருக்கும். ஆனா நீங்க சுத்தி பார்க்கணும்னு வந்தீங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு நல்ல சாய்ஸ்ன்னு தெரியாது. ஏன்னா இங்க இருந்து எல்லாமே மூணார் மெயின் டவுனே பாத்தீங்கன்னா 35-40 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். அங்கதான் நிறைய சுத்தி பார்க்குற இடங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ சுத்தி பார்க்கணும்னு வந்தீங்கன்னா ஐ டோன்ட் ப்ரிஃபர் திஸ். பட் ஒருவேளை இல்லை, நாங்கள் ஃபேமிலியாக நல்லா ஸ்டே பண்ணி ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிக்க போகிறோம், உட்காந்து பேச போகிறோம், ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, பே பண்ணணும். பே பண்ணால் இங்கேயே வந்துடுது. ஓகே, ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதே நான் அப்படியே வீடியோவில் கவர் பண்ணுறேன். மேபி நாங்கள் இங்கேருந்து எங்கேயாவது சுற்றி பார்க்குற இடத்துக்கு போனாலும் அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் ஃபேமிலியாக ட்ரிப் வரப்போ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் க்யூட்டாக இருக்கீங்க. இந்த லைட்டுக்கும் கேமரா பண்ணலாம். இப்போ நம்ம எங்க போறோம்? ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் ஜீப்ல வந்து இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கோம். ஸோ அதனால அங்கே வந்து இப்போ போகிறோம். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சதீஷ்? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. சதீஷ்க்கு வந்து நேற்று சிக்கன் சாப்பிட்டது வந்து சரி இல்லையா, ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அங்கே போயிட்டு இங்கே பார்த்துட்டு அங்கே ஃபுட்டு வாங்கிட்டு போயிடுவோம்.
அண்ணா என்ன தெரியுதாங்க உட்காந்தே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? Suryan's scolding, it's too hot, வேர்த்து coating, time is up. 2 hours later. மேல அவளோட இருக்கு உட்காருனாக்கா கிட்ட கிட்ட வந்துச்சுனுக்குறா. ஸோ இங்கே வந்து ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடர்ந்து காட்டுக்குள்ளே பாட்டியிருக்காங்க. இந்த ஜீப்பில் தான் நம்ம வந்தோம். அந்த மேடு பள்ளத்துலலாம் நல்லா இருக்குது பாருங்கள் சுற்றி. என்னண்ணே என்ன இடம்னு சொல்லுங்க. இது வந்து காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு காடு. காமெடி அப்படி போடுங்க. காமெடி போனதுல எல்லாத்துலயுமே அந்த யானை தடம் எதுவுமே இல்லை. இதுல வர வழியில பூரா அந்த யானை தடம் ஃபுல்லா இருந்துச்சு. யானை குறுக்கே மறுக்கே போயிட்டு வந்துருக்கோம்ல. நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்த வணக்கம் மாப்பிள்ள அப்படி எங்கேயாவது நிற்கும் வரல. வந்துச்சா நம்மளால அந்த வண்டியில வர முடியுமா? எடுத்து அதான் அவர் இருக்கார்ல, டிரைவர் இருக்கார்ல. என்ன இருக்கு? யானை இருக்க மாதிரி இருக்கா? யானை வருதா? ஆத்தாடி ஒரு இடி இடிச்சு. மேலே யானை படுத்திருக்கா? அந்த அங்கிளுக்கு அங்க யானை இருக்க மாதிரி ஸ்மெல் வருதா? இதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? ஃபால்ஸ் போகிறோம். இதுக்கப்புறம் எங்கேயோ போகிறோம். லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபால்ஸ் வந்து போகிறோம். அவங்க எல்லாரும் வந்து குளிப்பாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அந்த தொங்கு பழம் தெரியுதுங்களா? அதுக்கு வந்துட்டு நடந்து ஒன்றா அதுக்கு 10 ரூபா. அந்த பாட்டி அம்மா உட்காந்து 10 ரூபா வசூல் பண்ணுது. நடந்து போயிட்டு சும்மா அப்படி போயிட்டு சும்மா வர்றதுக்கு 10 ரூபா. என்ன கேட்குறேன்னா கொங்கு பாலத்தில் போயிட்டு அங்கிட்டு போகணுமா இல்லை அப்படியே நடந்து தொங்கும் அப்படி கிடுக்கிடுக்கு ஆடும், அவ்வளோதான். அதுக்கு 10 ரூபா. விழுந்துட்டேன்னா 10 ரூபா இல்லை 10 லட்சம். அவங்க இன்னும் பாட்டியம்மா பார்க்குது, நீ வருவாங்களா இல்லை ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே ஓடிடுவாங்களா அப்படின்னு பார்க்குது. ஆனால் நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் தேனிக்காரங்க, மதுரைக்காரங்க, மூலக்காரங்க. இப்போ ஒரு வண்டி வருது. இந்த வண்டிக்காரவங்க போகிறாங்களான்னு பார்ப்போம். ஸ்கேமில் ஏமாறுறாங்களான்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி அவங்க அந்த ஸ்கேமுக்குள்ளே போகிறாங்க. பார்க்குங்க, அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு டோக்கன் வாங்குவாங்க. எத்தனை பேர்? 1 2 3 4 5. ஸோ ஸ்கேமுக்குள்ளே ஒரு ஃபேமிலியே போகிறாங்க. அவ்வளோதான். அந்த நிற்கிறாங்க பாருங்க, நடுவில் போயிட்டு நின்றுக்குவாங்க. ஸ்கேமுக்குள்ளே ஒரு ஃபேமிலியே போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஸோ இப்போ வந்து ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. You ain't stopping me. Step aside, motherfucker. I said,